விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணை பூங்காவின் சீரமைப்பு பணிகளை விரைவில் தொடங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கூமாப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவால் அந்த ஊர் வைரலானது. அந்த ஊரின் அருகே சாஸ்தா கோயில் அணை, பிளவக்கல் பெரியாறு, கோவிலாறு நீர்த்தேக்கம் மற்றும் 13 நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. இதில் பிளவக்கல் அணை பூங்காவை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பிளவக்கல் அணை பூங்கா 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என அறிவித்தார். ஆனால் அறிவிப்பு வெளியிட்டு பல மாதங்கள் ஆகியும் பணிகளை தொடங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பூங்காவை விரைவில் சீரமைத்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளிப்பா, சவாரி ஊஞ்சலாடுவோம், அவ்வளவு இருந்து இன்னைக்கு 5 வருஷமா முடங்கி இருக்கு. 5 வருஷம் முடங்கி மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்கிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு இது இல்ல. ஆழப்படுத்தி அதுக்கு தேவையான நிதிகளை கொண்டு வந்து அந்த டேமை பூங்கா அமைத்து பார்வையிட உங்களை தயவு செய்து கரங்குட்டி கேட்கிறேன். டேம்ல 8 கோடி 10 கோடின்னு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா பண்டு ஒதுக்கியிருக்கேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பண்டு ஒதுக்குன மாதிரி தெரியல, வேலை செஞ்ச மாதிரியும் தெரியல. இன்ஸ்டாகிராம் மூலம் வைரலான கூமாப்பட்டி அடுத்த பிளவக்கல் அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து பொதுப்பணித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவில் இடம்பெற்ற பிளவக்கல் டேம் பகுதியில் வெளிநபர்களுக்கு அனுமதி இல்லை என பொதுப்பணித்துறை ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் உள்ளூர் வாசிகளின் துணையோடு ஒரு சிலர் அணையின் பின்புற வழியாக உள்ளே சென்று ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்து வந்துள்ளனர். இதையடுத்து அணைக்கு செல்லும் அனைத்து வழிகளையும் அடைத்த பொதுப்பணித்துறையினர் ரீல்ஸ்களை நம்பி யாரும் இப்பகுதிக்கு வர வேண்டாம் என்றும் தடையை மீறி உள்ளே நுழைபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளனர்.